தினேஷ் மற்றும் அவனின் அசிஸ்டன்ட் மனோ மூவரின் விழிகளும் அந்த மஞ்சள் நிற வீட்டின் கேட்டை ஓரிரு வினாடிகள் உற்று நோக்கிட பின் மூவரும் உள்ளே நுழைய முற்பட்டனர். கோயம்புத்தூரில் ஜவுளித்துறையில் முக்கிய பிரபலமாக விளங்கும் முகிலனுக்கு அந்த வீட்டின் வாட்ச்மேனை தாண்டி செல்வது அத்தனை கடினமாகவும் இருக்கவில்லை. முகில் காலிங் பெல்லை அழுத்த வயது 50 நெருங்கிய ஒரு பெண்மணி வந்து கதவை திறந்தார். அவனோ இளநகையுடன், என் பேரு முகில், RS டெக்ஸ்டைல் CEO. நான் சரவணமூர்த்தி சார பர்சனலா பாக்கணும், அவர் இருக்காங்களா? அந்த பெண்மணி அவனை ஒரு முறை தலை முதல் கால் வரை நோட்டமிட்டவர் அவன் அருகே இருக்கும் மற்ற இருவரையும் சந்தேகமாக நோக்க, அவரின் பார்வையை உணர்ந்தவனாய் முகில் உடனே, இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றான். அவர்கள் மூவருக்கும் அந்த பெண்மணி மரியாதை நிமித்தமாக புன்னகையையும் வணக்கத்தையும் முதிர்த்தவர் மூவரையும் ஹாலில் அமரச் செய்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். அநேகமாக சரவணமூர்த்தியின் மனைவியாக இருக்கும் என அவர்களாகவே கணித்துக் கொண்டனர். அந்த பெண்மணி உள்ளே சென்ற 5 நிமிடத்திலே ஒரு வயதான பெரியவர் இன்முகத்துடன் வெளியே வந்தவர், வாங்க மிஸ்டர் முகிலன், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் என்று அவர்கள் மூவருக்கும் முன் இருந்த இருக்கையில் அமர்ந்தவர் நேரத்தை வீணடிக்காமல், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்றார். இந்த முறை தினேஷ் தான் ஆரம்பித்தான். சார், ஒரு கேஸ் விஷயமா சில இன்ஃபர்மேஷன் வேணும், அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசணும். கேஸ் என்றதுமே அவரின் விழிகள் கூர்மை அடைந்தன. நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் என்பதால் அவரின் முகத்திலும் ஒருவித தீவிரம் வந்து ஒட்டி கொண்டது. அவர் அமர்ந்திருக்கும் தோரணையில் ஒருவித நிமிர்வும் அவரின் பேச்சு தொனியில் ஒருவித கம்பீரமும் அவருக்குரிய ஆபரணம் போலவே ஒருங்கே அமைந்திருந்தது. தினேஷ், சார், லாஸ்ட் மந்த் 17th நீங்க பாப்பநாயக்கம்பட்டி ரோடு வழியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? அவரும் உடனே சிறிது யோசித்து விட்டு ஆம் என்று தலையசைத்தவர் அவன் அடுத்த கேள்வி கேட்கும் முன்பே, அன்னைக்கு ஆக்சுவலி என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த ஏரியால நைட் போட்டுட்டு ஆட்டோ பிடிச்சுதான் வீட்டுக்கு வந்தேன். ஏர்லி மார்னிங் என் மகன் தான் போய் அங்க இருக்க மெக்கானிக் ஒருத்தனை கூட்டு போய் காமிச்சு காரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தான் என்றார். தினேஷ் உடனே, உங்க கார்ல கேமரா இருக்குல்ல சார்? ஆர்வமாக கேள்வி எழுப்ப அவரும் சிரிப்புடன், ஓ, அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜ் வேணுமா என்றார். தினேஷும் ஆர்வமாகியவன் அன்று வசுமதி கடத்தப்பட்டதை குறித்து சுருக்கமாக கூறி, அந்த ஃபுட்டேஜ் கிடைத்தால் கடத்தியவர்களை கண்டுபிடிக்க எளிதாக இருக்கும் என அவரிடம் எடுத்துரைத்தான். சரவணமூர்த்தி, தேங்க் காட், நல்ல வேலை நீங்க இன்னைக்கே வந்தீங்க. மந்த்லி நான் அதுல சேவ் பண்ணிருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் டிலீட் பண்ணுவேன். பட் லாஸ்ட் மந்த்ல நான் எதுவும் டிலீட் பண்ணல. இந்த வீக்கெண்ட்ல தான் டிலீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். யூஸ்வலி அந்த கேமரா ஆன் பண்ண மாட்டேன். அன்னைக்கு நைட்டு டிரைவ் தனியா போனேன்னு தான் ஆன் பண்ணேன். கார் பிரேக் டவுன் ஆனதுனால நைட்டு முழுக்க கார் தனியா ரோட்ல நிறுத்தி வைக்கணுமேன்னு சேஃப்டிக்கு கேமராவையும் ஆன் செஞ்சு மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் என்றபடியே இருக்கையிலிருந்து எழுந்தவர், 2 நிமிஷம் வரேன் இருங்க என்றபடி ஹாலை ஒட்டி இருந்த ஒரு அறைக்குள் நுழைந்து அடுத்த 5 நிமிடங்களில் ஒரு பென்டிரைவுடன் வெளியே வந்தார். இதுல 17ஆம் தேதி என் கார் கேமரால ரெக்கார்ட் ஆன எல்லாம் இருக்கும் என்று அதை தினேஷின் கையில் கொடுத்தார். தினேஷ், முகிலன் மற்றும் மனோ மூவரும் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சரவணமூர்த்திக்கு நன்றி தெரிவித்தவர்கள் அங்கிருந்து முகிலனின் இல்லத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் புறப்பட்டனர். அவர்கள் வீட்டை வந்தடைய ஏறத்தாழ 8 மணி ஆகியிருந்தது. மூவரும் வெகு வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் தினேஷின் அறைக்குள் நுழைந்து அவனது லேப்டாப்பில் சரவணமூர்த்தி கொடுத்த பென்டிரைவை இணைத்து வீடியோவை ஃபார்வர்ட் செய்து பார்க்க ஆரம்பித்தனர். மூவரின் முகத்திலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. வீடியோவின் நேரத்தை வசுமதி வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்திற்கு பிறகிலிருந்து ஓடச் செய்தனர். சரவணமூர்த்தியின் கார் வெகு நேரமாக மலர் வீட்டிற்கு செல்லும் தெருவுக்கு கொஞ்சம் முன்பாகவே பிரேக் டவுன் ஆகி கிடக்க இரவில் ஒரு சிலர் அந்த வீதியில் உலாவுவது மங்கலாய் தெரிந்தது. வெகு நேரமாக அந்த வீதியில் அதிக அளவுக்கு காரோ வண்டிகளோ செல்லவில்லை. அப்போதுதான் சரியாக வசுமதியின் கார் அந்த வழியே வருவது தென்பட அதனை ஃப்ரீஸ் செய்து அவள் கார் தானா என உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் மீண்டும் வீடியோவை ஓடச் செய்தனர். ஆனால் இந்த முறை மிக மிக மெதுவாக ஓடச் செய்தனர். அந்த வழியாக அடுத்ததாக வரும் ஒவ்வொரு வாகனத்தையும் ஃப்ரீஸ் செய்து அதன் எண்ணை குறித்து கொண்டனர். இப்படி ஒவ்வொரு வண்டியாக குறிப்பெடுக்க அடுத்த சில நிமிடங்களில் ஒரு வெள்ளை நிற அம்பாசிடர் காரானது அந்த இடத்திலிருந்து வெளியேற அதனை ஃப்ரீஸ் செய்ய அதன் முன்னிருக்கையில் ஒருவன் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனின் முகம் அத்தனை தெளிவாக தெரிந்திடவில்லை. அந்த காரின் நம்பர் பிளேட்டை குறித்து கொண்டனர். வசுமதி வந்த நிமிடத்தில் இருந்து அவள் மீண்டும் முகிலனின் கையில் ஹைவேயில் கிடைக்கும் நொடி வரை என அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்த ஒவ்வொரு வாகனத்தின் எண்ணையும் குறித்து கொண்டனர். அந்த சாலை அதிக போக்குவரத்து நெரிசல் இல்லாத சாலை என்பதால்
12 இரு சக்கர வாகனம், 4 ஆட்டோக்கள், 3 கார்கள் மட்டுமே அந்த வழியாக வந்திருந்தன. மொத்தத்தையும் பார்த்து முடித்ததும் தினேஷ், 2 வீலர்ல கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த பக்கமா 4 ஆட்டோ வந்திருக்கு. அதுல ஒரு ஆட்டோல தான் நம்ம ஜட்ஜு சரவணமூர்த்தி சார் போயிருக்காரு. மீதி 3 ஆட்டோ அண்ட் 3 காரு தான் அந்த ரூட்ல போயிருக்கு. சோ என் கெஸ் கரெக்டா இருந்தா அந்த 6 வெஹிக்கிள்ல நம்பர் பிளேட் ட்ரேஸ் பண்ணி அதோட ஓனரை கண்டுபிடிச்சா கண்டிப்பா நாம அந்த கிட்னாப்பர்ஸ பிடிச்சிடலாம் என்றான். முகில் உடனே மகிழ்வுடன், சீக்கிரம் அவங்கள ட்ரேஸ் பண்ணா, அவனுங்க உஷாராகி தப்பிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் என்றான். தினேஷ் உடனே தன் அசிஸ்டன்ட் மனோவிடம் இதர தகவல்களை சேகரிப்பது குறித்து ஒரு சில அறிவுரைகள் வழங்க அடுத்த சில நிமிடங்களில் மனோ அங்கிருந்து புறப்பட்டிருந்தான். தினேஷ், அதிகபட்சம் இன்னும் 3 நாள் தான், அதுக்குள்ள அவங்கள புடிச்சிடலாண்டா. முகில், இப்பதான் கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வருது. ஆனா அக்கா வேற என் மேல வருத்தமா இருக்கா. நான் போய் வசுவ காட்ட பேசிட்டு வரேன் தினேஷ் என்றவன் அறையிலிருந்து வெளியேறிட சரியாக வாயிலில் அவனை எதிர்பார்த்தவளாய் வசுமதி நின்று கொண்டிருந்தாள். சாரி முகில், அவன் பேசுவதற்கு முன்பே உரைத்தவளை அவன் விழிகள் விரித்து நோக்கிட வசுமதி உடனே, கொஞ்சம் எமோஷன்ல உன் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், சாரி முகில். ஐயோ அக்கா, ஏன் இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்ற? நீ இப்ப ஓகேவா? உன் மனச நான் எதுவும் காயப்படுத்திட்டனா? சேச்ச, அதெல்லாம் இல்ல முகில். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, யோசிச்சப்ப எல்லாமே புரிஞ்சுது. சாரிக்கா, உன்கிட்ட வேணும்னே இதெல்லாம் மறைக்கல. உனக்கு ஆல்ரெடி மெமரி லாஸ், இதெல்லாம் கேட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல. அண்ட் உன் மென்டல் ஹெல்த்துக்காக தான் என்று அவன் உரைக்க அவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தவள், நீயும் மகியும் எது செஞ்சாலும் எல்லாம் என் நல்லதுக்காகத்தான் இருக்கும். சரி, அந்த மலருக்கு ப்ரப்போஸ் பண்ணியாமே என்று குறும்பாக அவள் கேட்க அவனுக்கு வெட்கம் வந்து எட்டி பார்க்க அதை கவனித்தவள், ஐயோ முகில், என்னடா வெக்கம்லாம் படுற என்றாள். ஆமாக்கா, இன்னைக்குதான் சொன்னேன். அவளுக்கும் என்ன பிடிக்கும் தான் தோணுது. சீக்கிரமே என்ன அக்செப்ட் பண்ணுவா என்று அவன் புன்னகைக்க தினேஷ் அதே நேரத்தில் அறையிலிருந்து வெளியே வந்தவன் வசுமதியிடம், அப்படியே அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணாலும் தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கா கேலி புன்னகையுடன் உரைத்தான். அவன் தோளில் சட்டென செல்லமாக தட்டிய வசுமதி, ஆஹா, அதெல்லாம் கூடாது. அவளுக்கும் முழு சம்மதம் இருக்கணும். நான் வேணா அந்த பொண்ணை பேசி பார்க்கவாடா? நோ நோ, அதெல்லாம் எதுவும் வேணாம். இது என்னோட லவ். சோ நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என் ஆளு என்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா என்று குறும்பாக கண் சிமிட்டியவன் சிரித்து கொண்டே மாடிப்படியை நோக்கி தன் அறைக்கு நடக்க ஆரம்பித்தான். அவன் கூறியதைப் போலவே அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தவளுக்கு நின்றாலும் நடந்தாலும் அவன் முகம்தான் வந்து இம்சித்தது. அவளின் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அவன் ஒருவனை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்தது. அவளின் இதழ் தீண்டிய அவனின் இதழ் ஸ்பரிசத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து அவளின் உடல் சிலிர்த்துதான் போனது. பிரமை பிடித்தவள் போல அமர்ந்திருந்தவளை மதியின் குரல் கலைத்தது. அக்கா, மலர் அக்கா, அக்கா, எவ்வளவு நேரம் கத்துறேன், காதுல விழுதான்? மதி சொல்லுடி. என்னாச்சுக்கா, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை கஷ்டமா இருந்துச்சா? வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி இருக்க, முகமே சரியில்லை. தன் தங்கை தன்னை கண்டு கொள்வதை உணர்ந்தவள் தன்னை சமாளித்துக் கொண்டு, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லையே, நான் நல்லாத்தான் இருக்கேன், கொஞ்சம் டயர்ட், அதான் அப்படி இருக்கு. சரிக்கா, இன்னைக்கு முதல் நாள் ஒர்க்ல உனக்கு எப்படி போச்சு என்று மதி விழி விரிய ஆவலாக கேட்க மலருக்கோ அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஒருவேளை ஆரம்பித்தால் ஒட்டுமொத்த விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டுமே, என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் குழம்பி போனாள். முகில் தன்னை காதலிப்பதையும் அவன்தான் தன்னை பெண் பார்க்க வரவிருந்த மாப்பிள்ளை என்பதையும் மட்டும் மதியிடமும் நிலாவிடமும் கூறினால் அவ்வளவுதான். அவர்கள் இருவருமே இவளின் மனதை மாற்றி அவனுடன் நான் சேர்த்து வைத்து விடுவார்கள். மலருக்கு மனமெல்லாம் குழப்பம் 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 மட்டுமே. இதற்கு முன்பெல்லாம் இந்த காதல், கல்யாணம் இதை பற்றியெல்லாம் அவள் யோசித்ததே இல்லை. திடீரென ஒருவன் வந்தான், உயிருக்கும் மேலாக அவளை நேசிக்கிறான், இவளை தங்கம் என்று தாங்குகிறான். ஆனால் இதற்கெல்லாம் தான் தகுந்தவளா? எவ்வளவு யோசித்தாலும் அவளின் மனதில் குழப்பம் மட்டுமே. அக்கா, என்னாச்சு? நான் கேட்டே இருக்கேன், நீ ஏதோ வேற ஞாபகத்துல இருக்க. மதி மீண்டும் இடை குறுக்கிட அவளின் குரலினால் மீண்டும் நிகழ்வுலகுக்கு திரும்பினாள் மலர். அதே நேரம் சரியாக இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் இடத்தை வந்தடைந்தாள் நிலா. மலரின் முகம் குழப்பமாக இருக்கிறது என்றால் நிலாவின் முகமோ எள்ளும் கொள்ளும் போட்டால் வெடிக்கும் அளவுக்கு சிவந்து போயிருந்தது. நிலா அங்கு வந்தது மலருக்கு மதியை திசை திருப்பிட உதவியாக இருந்தது. அவளின் புறம் திரும்பிய மலர், நீ ஏண்டி உருன்னு இருக்க என்றிட மலர் எதிர்பார்த்ததை போலவே முந்திக் கொண்ட மதியோ, ஆமா, இவ ஈவினிங்ல இருந்தே இப்படித்தான் இருக்காக்கா, என்னன்னு கேட்டா எதோ உளர்றாக்கா. மலர், என்னாச்சு நிலா, ஏதாவது பிரச்சனையா?
முகிலின் வீட்டில் இருந்த அர்ஜுனிடம் வம்பிழுத்ததை மட்டும் அவள் தற்சமயம் மலரிடம் கூறினாள். அவ்வளவுதான். மலர் வறுத்தெடுப்பது மட்டுமின்றி அவளின் தாயார் வைதேகியிடம் வேறு சொல்லிவிடுவாள். பின்பு அவர்கள் இருவரும் அர்ச்சிப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலாதல்லவா? நிலா சட்டென சுதாரித்து, ஏன், எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். நீ தேவையில்லாம அக்காட்ட என்னை பத்தி வத்தி வைக்காத. அம்மா, உங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க, அம்மா வாங்க என்றவள் விடுவிடுவென முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தாள். முகிலின் வீட்டிலும் சரி, மலரின் வீட்டிலும் இரவு உணவை முடித்துக் கொண்டு அவரவர் உறக்கத்தை தழுவியிருக்க, உறங்காமல் இருந்தது என்னவோ 2 ஜீவன்கள் தான். ஆம், அவளிடம் காதலை சொன்ன மகிழ்வில் அவனும், அவன் சொன்ன காதலை பற்றிய புரிதல் இல்லாமல் அவளும். உறக்கம் வராமல் மலர்கொடி தன் வீட்டுக்கு முன்பிருந்த பூந்தோட்டத்தில் அங்கும் இங்கும் நடைபயின்று கொண்டிருந்தாள். அவளின் கூந்தல் காற்றோடு கதை பேசிக் கொண்டிருக்க, கண்களோ வான் நிலவோடு கதையளந்து கொண்டிருந்தது. ஆனால் உள்ளம் மட்டும் மீண்டும் அந்த கள்வனை பற்றிய எண்ணங்களில் வந்து சிக்கிக் கொண்டது. நாளைக்கு மீண்டும் அவனோடனா நிமிடங்களை சந்திக்கணும். நினைக்கும் போதே அவளுக்கு பக்கென இருந்தது. ஒரே ஒரு நாள் அவனுடன் இருந்ததையே அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. வரவிருக்கும் நாட்களை எப்படி நகர்த்துவது? நினைக்கும் போதே மலைப்பாக இருந்தது. போதா குறைக்கு அவனுக்கு உகந்த பெண்ணை வேறு பார்ப்பதாக வீரவசனமெல்லாம் அல்லவா பேசியிருக்கிறாள். யோசிக்க யோசிக்க அவளுக்கு தலையை பீத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது. ஓய், என்ன பத்திதான் யோசிச்சுட்டு இருக்கியா? அவளின் செவியை ஒட்டினார் போல் கேட்ட அந்த பரிச்சயப்பட்ட குரலில் ஒரு நிமிடம் உடல் சிலிர்த்தவள் சட்டென திரும்பிட, அவளுக்கு முன் கையை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் முகிலன். நீங்க இந்த நேரத்துக்கு இங்க என்ன பண்றீங்க? விழிகள் விரிந்திட பதற்றத்தோடு கேட்டவளை பார்த்து நகைத்தவன், ஹலோ மேடம், இது எங்க வீடு, நான் வரக்கூடாதா என்ன? சரி, உங்க வீடாவே இருக்கட்டும். அதுக்குன்னு நைட் டைம்ல பொண்ணுங்க தங்கி இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்றீங்க? அதுவா, வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, காத்து வாங்கலான்னு வெளியே வந்தேன். இங்கதான் சில்லுன்னு குளுகுளுன்னு இருக்கு. வேண்டுமென்றே அவளை சேண்டினான். அவனை சட்டென உற்று பார்த்து முறைத்தவள், வீடு ஃபுல்லா ஏசி இருக்கு, இதுல உங்களுக்கு வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்கா? நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் தூங்க போறேன் என முன்னோக்கி நின்றவளை, ஏய் ஏய் மலர் மலர், ஒரு நிமிஷம் நில்லு என ஓடி வந்து வழிமறித்தவனை புரியாமல் தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவளை நோக்கினான். நான் ப்ரப்போஸ் பண்ணதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் உனக்கு தூக்கம் வரல போல. உண்மை அதுதான் என்றாலும் அதை அவனுக்கு முன் ஒப்புக்கொள்ளாதவள், சச்ச அதெல்லாம் இல்ல, புது இடம், அதான் தூக்கம் வரல. ஓ அப்படி, சோ மேடம்க்கு புது இடம் தான் தூக்கம் வரல என்று விஷம புன்னகையுடன் கேட்டவன் அத்தோடு முடிக்காமல், நான் கொடுத்த கிஸ் உனக்கு ஞாபகம் வரலையா? நான் உன்னோட ஹிப்ப டச் பண்ணது ஞாபகம் இல்ல? நான் இழுத்ததும் இங்க வந்து விழுந்தியே என தன் மார்பை கை வைத்து காட்டியவன், இதுவும் ஞாபகம் வரலையா என்றான். அவளுக்கு சும்மாவே இவையெல்லாம் தான் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் ஒவ்வொன்றாக கூற தன் காதை பொத்திக் கொண்டவள், ஐயோ பிளீஸ் போதும், எதுவும் சொல்லாதீங்க. அவளின் முகத்தில் கோபம் இல்லை, நாணம் இருந்தது. அவளின் முகத்தில் ஜொலித்த நாண சிவப்பை உணர்ந்தவனுக்கு அவளை மேலும் சீண்டும் எண்ணமே உயர்ந்தோங்கி இருந்தது. ஏண்டி இப்படி உன்னையே பின்னாடி அலைய வைக்கிற? லவ் சொல்லி ஒரு நாள் தான் ஆச்சு, ஜஸ்ட் 1 டே. என்னால இதுக்கே தாங்க முடியல, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காதீ, நான் பாவம். அவன் இரக்கமாக ஹஸ்கி வாய்ஸில் உரைத்திட, அவளுக்கு வயிற்றுக்குள் ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு. அவளின் இதய துடிப்பு அவளின் செவிக்கே கேட்டது. இது போன்ற ஒரு உணர்வை இதற்கு முன்பு அவள் உணர்ந்ததில்லை. அவனின் காதல் பார்வையிலும், அவனின் கொஞ்சல் மொழிகளிலும், அவனின் சீண்டல் பேச்சுகளிலும், அவனின் குறும்பு புன்னகையிலும் அவள் மயங்கிதான் போகிறாள். அதையெல்லாம் அவள் மனம்தான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. அவனின் விழிகளையே உற்று நோக்கியவளின் மருண்ட விழிகளையும் கூர் நாசியையும் துடிக்கும் இதழ்களையும் பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் காதலனுடன் சேர்ந்த மோகம் வந்து எட்டி பார்த்தது. காலையில் அவள் இதழ் தீண்டிய ருசி அவனுக்கு நினைவு வர, மீண்டும் அந்த இதழ் தீண்டலை அவன் இதழ்கள் விரும்பியது. சட்டென தலையை சிலிப்பியபடி, டேய் முகிலா, கண்ட்ரோல்டா என்று பிதற்றினான். அதை கேட்டவள் ஏதும் புரியாமல், என்னாச்சு, உடம்பு முடியலையா, தலைவலியா? அவனோ சிறிதும் யோசிக்காமல் வெகு இயல்பாக, அது ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் உன்னை கிஸ் பண்ணல, சடனா அது ஞாபகம் வந்தது, இப்பவும் அதே போல கிஸ் பண்ணணும்னு தோணுது. அவன் சொல்லி முடிக்கவும் சட்டென அவனை விட்டு 2 அடி தள்ளி நின்றவள் வாயை தன் 2 கரங்களால் மூடிக்கொண்டாள். அவனோ அவளின் இந்த திடீர் செய்கையால் வாய்விட்டு சிரித்தவன், ஏய் நீ இப்படிலாம் பண்ணும்போது தாண்டி ஓவரா கியூட்டா இருக்க, ரொம்ப டெம்ட் ஆகுது தெரியுமா? வாயிலிருந்து அவசரமாக கையை எடுத்தவள், கண்டதையும் பேசாம போங்க, போய் தூங்குங்க என்று அவனுக்கு முதுகு காட்டி நடந்தவளின் இதழ்களில் புன்னகையின் தடமும் கன்னங்களில் வெட்க சிவப்பும் ஒட்டி கொண்டது. வெண்ணிலவின் ஒளியில் குளித்தபடி நின்றிருந்த இருவரின் உள்ளமும்
சில்லிட்டு இருந்தது. அவனுடன் பிடிக்காதவள் போல வெறுப்பாக பேசிவிட்டு முகிலனுக்கு முதுகு காட்டி நடந்தவளின் கன்னங்களில் வெட்கச் சிவப்பு ஏறி மின்னியது. இதழ்களோ தன்னையும் மீறி முறுவலித்தது. தன் செய்கையால் மலருக்கும் சற்று கூடுதல் ஆச்சரியம்தான். இயல்பாக தோன்றும் வெட்கத்தையும் இதழ் நகையையும் அவன் சீண்டலிலும் குலாவி பேசுகையிலும் உண்டாகும் உள்ளத்து பூரிப்பையும் உணர்ந்தவளுக்கு அதன் காரணத்தை மட்டும் ஏற்க முடியவில்லை. நேராக சென்று படுக்கையில் வீழ்ந்தவளின் உள்ளத்துக்குள்ளே கேள்விகளோ ஆழிப்பேரலை போல சீறி எழுந்தது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கா? ஏன் அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு அவர் மேல கோவமே வரமாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் அடுத்த 5 செகண்ட்ஸ்ல காணாம போயிடுதே. கடவுளே, எனக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு முன்னாடி யார பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அப்போ இதுதான் காதலா? நான் முகில லவ் பண்றேனா? இப்படி யோசிக்கும் போதே அவளுக்கு மூச்சே அடைத்தது. ஐயோ இல்ல, இது எப்படி ஒத்து வரும்? அவருக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதே. அவளின் ஒரு மனம் அவளையே குழப்பியது. அவளின் மறுமனமோ, ஏன் நீ அப்படி யோசிக்கிற? உனக்கு பார்த்த மாப்பிள்ள தானே அவரு. அவருக்கு உன்னை பிடிக்கிறதும் தப்பு இல்ல, நீ அவரை விரும்பினாலும் தப்பு இல்ல என்று எண்ணும் போதே மீண்டும் தயக்கம். இல்ல, அம்மாவுக்கு பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சா அவங்க ஒருவேளை இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னா என்ன பண்றது என்று எண்ணியவளின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது. அச்சோ, இப்ப நான் என்ன யோசிச்சேன்? கல்யாணமா? நானா கல்யாணத்தை பத்தி யோசிச்சேன்? நான் ஏன் இப்படி யோசிச்சேன்? அவளுக்கும் அவனின் மீது ஈடுபாடு வந்துவிட்டது. அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறாள். அவனை பற்றி யோசித்து யோசித்தே அவளின் பாதி தூக்கம் பறிபோக மீதி தூக்கத்தை எப்போது அவள் அடைந்தாள் என அவளுக்கும் நினைவில்லை. மறுநாள் காலை சூரியனின் கதிர்கள் பூமியை தட்டி எழுப்பிட அழகாக புலர்ந்த அந்த அதிகாலையில் மலரின் வீட்டில் அனைவருமே பரபரப்பாக எழுந்து அவரவரின் வேலைகளில் ஈடுபட்டிருக்க, இரவில் சரியான தூக்கமின்மையாலும் மனதில் ஏற்பட்ட புது குழப்பத்தாலும் மலரிடம் மட்டும் சோர்வே தென்பட்டது. இருப்பினும் அன்றைய நாளை நகர்த்த வேண்டும் அல்லவா? மனதின் குழப்பங்களை தற்காலிகமாக ஓரங்கட்டி வைத்துவிட்டு அவசரமாக வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்தாள். இவள் நிலை இப்படி இருக்க அவளை எண்ணி உருகுபவனின் உறக்கமோ அவளுடனான கலமுலகத்தில் அமோகமாக அமைந்ததில் விடியலிலே வேகமாக எழுந்து புது பொலிவுடன் ஆபீஸுக்கு செல்ல தயாராக இருந்தான். தனது சிவப்பு நிற உயர்தர காரில் வெள்ளை நிற முழுக்கை சட்டையை முழங்கை வரை மடித்துவிட்டு கூலிங் கிளாஸுடன் ஸ்டைலாக காரில் சாய்ந்து நின்றபடி ஒரு கையால் தன் செல்பேசியை நோண்டிக் கொண்டு நின்றவனை தூரத்திலிருந்து பார்த்தபடியே அவனை நோக்கி நடந்து வந்தாள் மலர்கொடி. அவனின் கம்பீரமும் வசீகரிக்கும் தோற்றமும் அவளை அவன்பால் கவர்ந்திழுக்க, தன்னையும் மீறி அவனை ரசித்தபடியே வந்தவள் அப்போது அவனின் அருகே வந்தாள் என அவளே உணர்ந்திடவில்லை. என்ன செல்லும், என்னோட ஷர்ட்டுக்கு மேட்சா ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்க போல இதழுக்குள் புதைக்கப்பட்ட புன்னகையுடன் கூறிய அவனின் குறும்பு கேள்வியால் நிகழுலவுக்கு திரும்பியவள் தன் ஆடையையும் அவன் ஷர்ட்டையும் பார்க்க இரண்டுமே வெண்மை நிறமாக இருந்திட தடுமாறியபடி, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல என்றாள். லவ்வர்ஸ்னா அப்படித்தான், ஃபீலிங்ஸ் ஒன்னா இருக்கும் என்றவனை முறைத்தவள், யாரு லவ்வர்ஸ் என்றாள். அவனோ மீண்டும் குறும்புடன், இங்க நாம 2 பேர் தானே இருக்கோம், அப்போ உனக்கு புரிய வேண்டாமா நான் யார சொன்னேன்னு? அவள் உடனே, நேத்து தான் நான் சொன்னேன்ல இதெல்லாம் சரி வராதுன்னு. நீங்க கூட உங்களுக்கு செட் ஆற மாதிரி என்ன ஒரு பொண்ணு பார்க்க சொன்னீங்களே, பின்ன ஏன் திரும்ப இப்படி பிஹேவ் பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவனோ, சரி லேட் ஆச்சு, வண்டியில ஏறு என்றவன் அவள் சொன்னதை சட்டை செய்யாமல் விசிலடித்தபடியே வந்து காரில் அமர்ந்தான். அவளோ அவனை முறைத்தபடியே காரில் வந்து அமர அவளின் முறைப்பை உணர்ந்தவனின் இதழ்களில் இளம் நகை கொப்பளித்தது. அப்புறம் மலர், உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல நினைச்சேன். நேத்து அந்த கிட்னாப்பர்ஸ பத்தி சின்ன க்ளூ கிடைச்சது. அவன் கூறி முடித்ததுமே மலரின் முகம் மலர்ந்திட, நிஜமாவா? சூப்பர், அப்ப சீக்கிரமே நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க, நாங்க சீக்கிரம் இங்கிருந்து போயிருவோம்ல என்றவளை ஏகத்துக்கும் கடுப்பாகி முறைத்தவன், ஹை, உனக்கு என்ன இந்த நினைப்பெல்லாம் வேற இருக்காடி? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், அதை மைண்ட்ல வச்சுக்க. அவளோ விழி பிதுங்கியபடி, ஆனா நீங்க தானே நான் லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, லவ் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கணையா பேசு. ஏதோ அப்ப உன்னை சமாதானப்படுத்தி வண்டியில ஏத்துறதுக்கு அப்படி சொன்னா நீ அதையே நினைச்சிட்டு இருப்பியா? என்னோட லவ் ரீகன்சிடர் எல்லாம் பண்ண மாட்டியா? இல்ல, அது இதெல்லாம் அவள் ஏதோ சொல்ல முற்பட அவனோ, வேணாம் வேணாம், நீ எதுவும் சொல்லாத, எப்படியும் அந்த பழைய பல்லவியத்தானே பாட போற, நீ அப்படி சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவன் சொன்ன தோரணையில் கழுக்கென்று அவள் சிரித்திட முகில் உடனே சடன் பிரேக் இட்டு வண்டியை நிறுத்தினான். கார் திடீரென நிற்கவும் அவன் அவளை அதிர்ச்சியாக நோக்கிட அவனோ அவளை உற்று நோக்கியவன், இப்ப ஏண்டி சிரிச்ச என்றான். இல்ல, நீங்க முகத்தை அப்படி வச்சுட்டு சொல்லவும் சிரிப்பு வந்துடுச்சு.
அவள் அப்பாவியாக பதிலளிக்க அவளை குறுகுறு என பார்த்தவன், உன் கழுத்துல நான் கட்டாய தாலி கட்டிட்டா என்ன பண்ணுவேன்? அது கட்டாய கல்யாணமா? அவளுக்கு மூச்சு விடவே முடியாமல் அவனையே உற்று நோக்கிட அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தவன், நான் ஃபீல் பண்ணி பேசும்போது இனிமே இந்த மாதிரி ஏதாவது சிரிச்சு பாரு. திடீர்னு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அப்புறம் திடீர் கல்யாணம் தான். எனக்குள்ள ஒரு வில்லன் தூங்கிட்டு இருக்கான். அவளை பயமுறுத்தும் தொனியில் கூறியவனுக்கு உள்ளுக்குள் தான் பேசிய பேச்சில் அவனுக்கே சிரிப்புதான் வந்தது. நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? தலையை தொங்க போட்டபடி கூறியவளிடம் சிரித்தபடியே, ஏன்னா நீ என்னோட வருங்கால வைஃப், உன்கிட்ட எனக்கு இப்படிலாம் பேச தயக்கமே தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அவனின் அதீத நம்பிக்கையை கண்டவளுக்கு ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, அவள் மென்குரலில் கூற, அவனோ உன்னை பார்த்தாலே தெரியுது. நான் உங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க முகில்? அப்போ இப்ப வரைக்கும் உன் மனசுக்குள்ள என்ன வேணும்னு சொல்லலாம்னு ஒரு எண்ணமும் இருக்குதானே? மிகச் சரியாக அவள் உள்ளத்தை அவன் கணித்திட அவளோ சிரமப்பட்டு சமாளித்தவள், ஐயோ இல்ல, அந்த மீனிங்ல கேட்கல. நான் கடைசி வரைக்கும் இந்த காதலுக்கு ஓகே சொல்லனா என்னையும் என் குடும்பத்தையும் ஏதாவது அவள் இழுத்தாள். அவனோ காரை ஓட்டியபடியே வாய்விட்டு சிரித்தவன், ஏன் மலர், என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு கொடூரமாவா தெரியுது? பக்கா வில்லனாவே என்ன நினைச்சிட்டியா நீ? எதோ பேசுற? அவளிடம் பதில் இல்லை. அவனோ காரை நிறுத்திவிட்டு அவளின் புறம் திரும்பியவன், என்ன பாரேன் என்றான். தடுமாற்றத்துடன் அவனை நிமிர்ந்து அவள் நோக்கிட, என் கண்ணை மட்டும் பாரு என்றான். அவன் சொல்வதை வேதவாக்கு போல கேட்டவளின் கயல் விழிகள் அவனின் குத்தீட்டி கண்களை நோக்கிட அவனோ காதல் பொங்கும் விழிகளுடன், ஐ லவ் யூ அம்மா, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும், அதான் என்னோட வருங்காலம்னு நான் மனசார நம்புறேன். உன்னை பார்த்த அந்த செகண்டே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ முழுசா எனக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டடா. உனக்கும் எனக்கு பிடிக்கும்டி, சீக்கிரமே உனக்கு அது புரியும் என்றான். என்ன மாதிரியான பார்வை அது? எந்த மாதிரியான வார்த்தைகள் அவை? அவளை அவனின் பால் கட்டி இழுத்திட அவன் விழியை மட்டும் விட்டு வேறெங்கும் தன் பார்வையை நகர்த்த இயலாமல் அவனையே பார்த்தவளை நோக்கி குறும்பாக கண்ணடித்தவன், ரொம்ப சைட் அடிக்காத, அப்புறம் லிப்லாக் தான் என்றான். சட்டென அவன் புறம் இருந்து தன் பார்வையை வேறு புறம் திருப்பிக் கொண்டவள், ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க என்றாள். ஏனா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உங்ககிட்ட மட்டும் சுத்தமா வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம்னு எதுவும் இல்லை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு என் தலைவன் நித்யானந்தா சொல்லியிருக்காப்ல. உங்களை முறை பார்க்கும்போது நீங்க ரொம்ப சைலண்ட்னு நான் நினைச்சேன். ஓ, அப்ப சைலண்டா இருந்தா அம்மனியின் காதலுக்கு பச்சை கொடி காட்டிடுவீங்களா? அச்சோ, ஏன் முகில் எங்க சுத்தினாலும் அதே டாபிக்கு வரீங்க? எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு தானே வர முடியும். உங்ககிட்ட பேசி என்னால சமாளிக்க முடியாது. ஆமா, பேசினா என்ன சமாளிக்க முடியாது. நீ வேணா வேற ஏதாவது செஞ்சு பாரு, சமாளிக்க முடியுதான்னு அவன் குறும்பாக கேட்க அவளோ அவனை முறைத்தவள், உங்ககிட்ட வாயை கொடுத்தா தானே இப்படி எல்லாம் பேசுவீங்க? வாயை கொடுத்தா நான் பேச மாட்டேன் மலர் என்றான் இரு பொருளுடன் கூடிய அடக்கப்பட்ட சிரிப்புடன். இதற்கு மேல் அவனிடம் பேசினால் அவன் ஏடாகுடமாக ஏதாவது பேசுவான் என்பதால் அவள் அமைதி காக்க அவனும் அவளை சீண்டுவதை நிறுத்திவிட்டு வண்டியை வேகமாக செலுத்த ஆரம்பித்தான். அடுத்த சில நிமிடங்களிலே அவனது அலுவலக கட்டிடம் வந்துவிட இருவரும் உள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள். அலுவலகம் வரும் வரையில் மட்டும்தான் அவனது சீண்டல்கள் அனைத்தும். உள்ளே நுழைந்தால் அவனது தோற்றமே வேறு மாதிரி ஆகிவிடும். முகத்தில் பெயருக்கு கூட புன்னகை இருக்காது. அனாவசியமாக புன்னகைக்க மாட்டான். மகேந்திரன் உடன் இல்லாமையால் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்க வேலையில் மூழ்கி போனவன். அவனுக்கு அதீத உறுதுணையாக இருந்தது என்னவோ ரம்யாதான். அவனின் அறைக்குள்ளே அமைக்கப்பட்ட அவளின் கேபின் வழியே அவ்வப்போது அவனை அவளின் விழிகள் நோக்கினாலும் அவனோ வேலையில் மட்டும்தான் கண்ணும் கருத்தாக இருப்பான். அவளையும் அறியாமல் நொடிக்கு ஒரு முறை அவன் புறம் திரும்பாமல் மலரால் இருக்க இயலவில்லை. காலையில் கார் பார்க் செய்யும் போது கடைசியாக அவனின் புன்னகை முகத்தை பார்த்தாள். அதற்கு பிறகு அவனின் வேலையினால் அவனுக்கு சிரிக்க கூட நேரமில்லை. நேரம் சரியாக 11 மணியை நெருங்கிட ஏனோ அவனிடம் பேசினால் நன்றாக இருக்கும் என அவளுக்கு உள்ளுக்குள் தோன்றியது. பாவம், எவ்வளோ ஒர்க், கண்டினியூவா ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்காரு. இதோட எத்தனை போன் கால் வேற வந்துருச்சு. போன் அட்டன் பண்றதுக்கே தனியா ஆள் வேணும் போல. டீ போட்டு கொடுத்தா என்ன என்று யோசித்தவள் ஒரு கணம் திகைத்து, ஆமா, நான் ஏன் டீ போட்டு கொடுக்கணும்? இந்த வேலைக்கு வேற யாராவது எப்படி இருப்பாங்கல்ல என்று நினைத்தவளால் ஏனோ அவனை யாரோ போல எண்ணி ஒதுக்கிட முடியவில்லை. நம்ம முதலாளிக்கு நாம செய்யறோம், அவ்வளவுதான். இல்லன்னா ஒரு மனிதாபமானதானே, டீ போடலாம், தப்பு இல்ல என எண்ணியவள் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவன் அறையை ஒட்டிய கிச்சனுக்குள் நுழைந்தாள்.
அடுத்த 5 நிமிடத்தில் ஸ்ட்ராங்கான மணக்கும் தேநீரை கையில் ஏந்தி அவள் அவன் இருக்கையை நோக்கி வர, அங்கே அவளுக்கு முன்பே ரம்யா 2 டீ கப்புடன் அவனின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். ஏனோ அதை பார்த்தவளால் உள்ளுக்குள் ஜீரணிக்கவே இயலவில்லை. அவளுக்கு உள்ளுக்குள் பற்றி கொண்டு வந்தது. ஏன் என்று கேட்டால் அவளுக்கும் அது தெரியாது. கையில் 2 டீ கப்புகளுடன் நின்ற மலரால் அதற்கு மேல் அங்கே நிற்க விருப்பம் இல்லாமல் சிடுசிடுப்புடனான ஒருவித இறுக்கமான மனநிலையுடன் மீண்டும் திரும்பி கிச்சனுக்குள் புகுந்தாள். ஏன், சாதாரண டீ தானே, அதை நான் கொடுத்தா என்ன, அந்த ரம்யா கொடுத்தா என்ன, இதுக்கே எனக்கு இவ்வளவு வலிக்குது, கோபம் வருது. சை, எப்படியும் நான் இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க. எனக்கு ஏன் ஏதேதோ தோணுது. கடவுளே, இது என்ன சோதனை என்று அவள் உள்ளம் வெதும்பிட அவளுக்கு பின்னால் ஒரு குரல், மலர், இங்கதான் இருக்கியா? உன் கேபின்ல பார்த்தேன், உன்னை காணும். வா, டீ போட்டிருக்க, அதுவும் 2 கப் இருக்கு, எனக்கும் உனக்குமா? அவளோ சட்டென அவனை பார்த்து முறைத்தவள், இது ஒண்ணும் நான் உங்களுக்காக போடல, எனக்காக போட்டேன். ஏண்டி 2 கப் இருக்கு, உனக்காகன்னு சொல்ற? ஆமா, நான் 2 கப் டீ குடிக்க கூடாதா? அவள் சிடுசிடுத்தாள். ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? நீ டீ 2 என்ன 10 கப் கூட குடி. ரம்யாவுக்கும் டீ வேணும்னா சொன்னா, அவளுக்கும் ஒரு கப் சேர்த்து போடு. மலர் உடனே அவனை பார்த்து முறைத்தபடி, ஏன் இப்பதானே 2 பேரும் ஜோடியா குடிச்சிங்க, 7 தடவை அவ டீ குடிப்பாளா என்றாள். அவளின் அந்த கேள்வியில் சட்டென வாய்விட்டு சிரித்தவனின் உள் மனதுக்கு அவளின் பொசசிவ்னஸ் புரிந்திட அவனோ உடனே, ஓஹோ, நாங்க 2 பேரும் டீ குடிச்சோம் தான் இப்போ இந்த குதி குதிக்கிறியா என்றான். தான் சற்று அதிக பிரசங்கித்தனமாக அவனிடம் நடந்து கொண்டது அப்போதுதான் அவளுக்கு புத்தியில் உரைத்திட சட்டென தன்னை சமாளித்தவள், இல்ல அதில்ல, நான் அப்படி நினைக்கல என்றாள். ஓகே ஓகே, நீ அப்படி நினைக்கலன்னு எனக்கு புரியுது என்றபடியே குறும்பாக சிரித்தவன், அந்த டீ கப்பு நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்கான மாடல் கப். அந்த மாடலை காட்டதான் ரம்யா கேபினுக்கு வந்தா. நாங்க 2 பேரும் டீ எல்லாம் ஒன்னா சேர்ந்து குடிக்கல என்றவனை அசடு வழிய அவள் நோக்கிட அவனோ அவளை மெதுவாக ஒருவித குறும்பு பொங்கிய காதல் விழியுடன் நெருங்க ஆரம்பித்தான். அருகில் இருந்த டேபிளில் சாய்ந்தவாறு இருந்தவளுக்கு அவன் தன்னை நோக்கி நெருங்கி வரவும் உள்ளுக்குள் பயபந்துகள் உருள ஆரம்பித்தது. அச்சோ, நல்லா இருந்தவன நீயே உசுப்பேத்தி விட்டுட்டியே மலர், அவர் பார்வையே உன் மாதிரி இருக்கே. உள்ளுக்குள் உழன்றவளால் வெளியே அதனை காட்ட இயலவில்லை. மெதுவாக காதல் கொஞ்சம் மோக பார்வையுடன் அவளை நெருங்கியவனின் சுவாசம் அவளின் நாசியை உரசியது. அவளின் படபடக்கும் இமைக்குடைகளை பார்த்தபடியே அவளின் அருகே மெதுவாக குனிந்தவன் அவளை ஒட்டியிருந்த டேபிளின் மீது இருந்த டீ கப்பை எடுத்தவன் அவளை விழுங்குவது போல் பார்த்து கொண்டே அதை இதழுக்கு கொடுத்து ஒரு சிப் உள்ளிறக்கினான். ஒரு கண்ணை குறும்பாக அடித்தபடி நைஸ் டீ என்றவனின் ஹஸ்கி வாய்ஸையும் பெருமூச்சும் அவனின் காந்த விழியும் அவளின் உடலில் உதறலைத்தான் ஏற்படுத்தியது. அவனின் நெருக்கமான உஷ்ண மூச்சால் அவளின் உடலில் ஒருவித நடுக்கம் பரவினாலும் அவளின் உள்ளத்தில் அவனின் அந்த அருகாமையால் ஏற்பட்ட குறுகுறுப்பும் இருந்திடத்தான் செய்தது. அவன் சேட்டையுடன் ஒரு கண்ணை சிமிட்டி நைஸ் டீ என்றபடி தேநீரை உள்ளிறக்க அவளின் விழிகளோ அவனின் அந்த குறும்பு கலந்த நளினத்தில் கிறங்கித்தான் போனது. அவளின் விழிகளில் கூர்மையை கண்டவனோ, அவ்வளவு அழகா இருக்கனா, என்ன இப்படி திங்கிற மாதிரி பாக்குற என்று முறுவலிட அவளோ விக்கித்து, எப்ப பாரு இதே மாதிரி பேசாதீங்க என்று சிடுதெடுத்தாள். பாரா, நீ மட்டும் ரம்யா என்கிட்ட பேசுறதா நினைச்சு பொசசிவ் ஆகுற. நீ அப்படிலாம் பிஹேவ் பண்ணா நான் இப்படித்தான் பேசுவேன். எனக்கு ஒன்னும் பொசசிவ்லாம் இல்ல. அப்படியா? அப்ப எதுக்கு என்னமோ என் பொண்டாட்டி மாதிரி நான் இன்னொருத்தி கூட சேர்ந்து டீ குடிச்சதுக்கே தையா தக்கான்னு குதிச்ச? அது அது எனக்கு குடுக்காம நீங்க மட்டும் குடிச்சிங்கல்ல, அதான். வாய்க்கு வருவதை உளறி கொட்டினாள். இஸ் இட் என்றபடி அவளை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தவனின் பார்வையில் அவளுக்கு உள்ளூர ஏதேதோ உணர்வுகள் தூண்டி எழும்பிட சட்டென அவனிடம் இருந்து பார்வையை திருப்பிக் கொண்டவளின் முதுகு பகுதி உஷ்ண பெருமூச்சை உணர்ந்திட்டது. அவளின் உள் மனதோ அவன் தனக்கு பின்னால் வெகு அருகில்தான் இருக்கிறான் என்றுணர்ந்து வேகமாக துடித்திட அவளை பின்புறத்திலிருந்து வலிய கரம் ஒன்று தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டது. அவனின் மார்போடு அவளின் பின்புறம் முழுமையாக சாய்ந்து கிடக்க உடலெங்கும் அவளுக்கு பலவிதமான கலவையான உணர்வுகள் கொப்பளித்தது. அந்த அணைப்பில் சகலமும் மறந்தவளின் செவியோரம் அவனின் மோக குரல், என்ன மொத்தமா மயக்கி வச்சிடறீ நீ. உன்னோட ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கை கூட எனக்கு உன் மேல லவ் அதிகமாக்கிக்கிட்டே போகுது. உனக்கு நிஜமாவே இன்னும் எந்த ஃபீலிங்கும் என் மேல வரலையா? அவனின் அணைப்பினிலும் மோக குரலிலும் அவளை அறியாமலே அவளின் விழிகளோ உணர்வுகளால் பீரிட்டு தன்னாலே மூடிக்கொள்ள அவளின் இதழ்களில் அவளையும் மீறிய மெலிதான இளநகை. தன்னவன் தன்னை தீண்டும் போது பெண்களுக்கே உண்டாகும் அந்த மென்னகை.
அவள் காதலை உணரும் முன்பே அவளின் உடல் பாகங்கள் ஒவ்வொன்றும் அதனதன் பணியை செவ்வன செய்து கொண்டிருந்தன. அவனின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவளுக்குள் பூரிப்பு. மலர். அவனின் அழைப்பு அவளின் செவிக்குள் செல்லவே இல்லை. தன் அவளிடம் பதில் இல்லை என்றுணர்ந்தவன் மெதுவாக அவளின் முகம் நோக்கி குனிந்து அவளின் முகச் செய்கைகளை அறிய ஆவல் கொள்ள, அவளோ தன்னையும் மீறிய ஒருவித மோன நிலையில் அவன் மார்பில் மொத்தமாக சாய்ந்து இருந்தாள். காதல் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமா? பிடிக்காதவனின் விழிப்பார்வையே பெண்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்க அவனின் இந்த அணைப்பினில் தன்னை மறந்து தன் மீது பெண்ணவள் சாய்ந்து கிடக்கும் போதே அவனுக்கும் புரிந்துவிட்டது அவளின் மனதில் அவன் குடியேறி விட்டான் என்று. அவளின் செம்பவள இதழ்கள் லேசாய் வளைந்து கிடக்க அவள் தன்னை மறந்து இருக்கிறாள் என்று அறிந்தவன் அவளிடம் அத்துமீறவில்லை. அவளை இதமாக அணைத்திருந்தான். அவளாக அவளை உணரும் வரை காத்திருக்க நினைத்தவனின் இதழ்களும் காதலுடான வெற்றி புன்னகையில் திளைத்திருந்தது. தன் அணைப்பில் தன்னவள் சிலாகித்து கிடக்கிறாள். அதனை எண்ணும் போதே ஆண்களுக்கே உண்டான ஒருவித காதல் கலந்த கர்வம் அவனிடம் ஒட்டி கொண்டது. அவனின் மனம் இவ்வாறு இருக்க அவளோ என்ன நினைத்தாளோ, அவளின் உள்ளம் என்ன எண்ணியதோ தெரிந்திடவில்லை. உரிமையாய் அவன் மீது சாய்ந்து கிடக்கிறாள். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ற பெண் குரலில் இருவரும் நிலை திரும்பிட, சட்டென நிகழ்வுலகுக்கு திரும்பிய மலருக்கோ தர்மசங்கடமான நிலை. அவனிடமிருந்து வேகமாக விலகியவள் அவசரமாக தன் கேபினுக்குள் நுழைந்தாள். முகிலனுக்கும் வெட்கம் உடலெங்கும் பூசை கிடந்தது. இருந்தும் ஆண்மகனாக அதனை மறைக்க முயன்று பின்னோக்கி திரும்பிட அங்கே இதழுக்குள் அடக்கப்பட்ட புன்னகையுடன் ரம்யா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து இவன் அசடு வழிந்திட அவளோ, எத்தனை நாளா சார் இது நடக்குது என்றாள் கேலி புன்னகையுடனே. அவன் தன் நெற்றியை லேசாய் தேய்த்தபடி மென்னகை சிந்திட அவளோ விடாது, சோ சார் ரொமான்ஸ் பண்ணதான் அந்த பொண்ணை கூடவே வச்சிருக்கீங்களா? ரம்யா, அது இல்ல. அவனுக்கு ஏனோ தன் தோழியின் முன்னால் அசௌகரியமாகி வெட்கம் பிடுங்கி தின்றது. நான் எதுவும் பார்க்கலப்பா. டீ கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சே, எங்கடா ஆளை காணும் தான் வந்தேன். மத்தபடி நான் எதுவும் பார்க்கலப்பா. அவள் குறும்பாக புன்னகைக்க அவனும் வெளியில யார்கிட்டையும் சொல்லாத ரம்யா என்றான். ஆமா, இத நான் புதுசா வேற வெளியே சொல்லணும் பாரு. டெய்லி மலரை ஒன்னா கூட்டு போற, உன் ரூம்குள்ள தனி கேபின் வேற. பச்சையா ஊருக்கே தெரியுது உங்க 2 பேருக்குள்ள சம்திங்னு. அவன் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவன், சரி தெரிஞ்சா தெரியட்டுமே, அவளைதானே நான் கட்டிக்க போறேன். சரி நல்லா இருந்தா சரி என்று கேலியாக புன்னகைத்தவள் நாகரீகம் கருதி அதற்கு மீது அவனை சீண்டாமல், இதெல்லாம் மகேந்திரன் சார் அப்ரூவல் தர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். நீ வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போறியா, இல்ல நான் நேர்ல பார்த்துட்டு சைன் வாங்கிட்டு வரவா? முகில் வாட்சை பார்த்தவன், இதுல எதுவும் எமர்ஜென்சி இல்லல, நாளைக்கு நானே மகி மாமாட்ட சைன் போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான். இதே நேரம் தன் கேபினுக்குள் ஓடி வந்து புகுந்து கொண்ட மலரின் பாடுதான் திண்டாட்டமாகி போனது. அவளை நினைத்து அவளுக்கே கோபமாக வந்தது. அவன் மீது காதல் இல்லை என்று கூறிவிட்டு அவன் மீதே சாய்ந்து கிறங்கி கிடந்திருக்கிறாள். ஒரு பெண்ணாக தன்னையே நினைத்து கூசி போனாள். கண்ணெல்லாம் கலங்கி உர்ரென்ற முகத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு உள்ளான யுத்தம் மீண்டும் தொடங்கியது. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? அவளுக்குள் அவளே கேட்ட கேள்விக்கு இல்லை என்று அவளால் மறுக்க இயலவில்லை. காதலை கொட்டி தன் மீது உயிராக இருப்பவனை அவளால் எப்படி பிடிக்கவில்லை என்று கூற இயலும்? அவனை பற்றி என்ன யோசித்தாலும் அவளின் இதழோரம் துளிர்க்கும் குறுநகையும் உள்ளுக்குள் சில்லென சிலிர்த்திடும் உணர்வுமே தனக்குள்ளும் அவன் இருக்கிறான் என அவளுக்கு எடுத்து கூறியது. ஆரம்பத்தில் அவன் மீது தனக்கு இருப்பது வெறும் ஈர்ப்பு, தன் வயதுக்கே உரித்தான மோகம் என்று எண்ணியவளால் தற்போதும் ஏனோ அப்படி எண்ண இயலவில்லை. தன் சிரத்தை 2 கரங்களாலும் பிடித்துக்கொண்டு தடுமாறியபடி அமர்ந்திருந்தவளின் முன் ஒரு உருவம் நிழலாடியது. நிமிரும் முன்பே அது அவன்தான் என புரிந்தவளுக்கு அவனை நிமிர்ந்து பார்க்க திராணி இல்லை. உடல் கூசி தன்னைத்தானே நினைத்து நொந்து போயிருந்தாள். அவளின் விழிகளோ கண்ணீர் துளிகளை தேக்கி வைத்திருக்க அவனோ என்று கனைத்தான். அவளிடம் எந்த அசைவும் இல்லை என்றதுமே மலர் என்றான். பெண்ணவளிடமிருந்து திடீரென்று ஒரு விசும்பல். அவனுக்கு முன் அழக்கூடாது என்று உள்ளம் கூறினாலும் உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலாமல் அவள் விசும்பிட அவளின் நிலை உணர்ந்தவன் அவளின் தோள்களை பற்றி அவளை இருக்கையிலிருந்து எழ வைத்தான். அவளின் சிரமோ இப்போது நிமிரவில்லை. சாவி கொடுத்த பொம்மை போல அவன் எழும்பியது. அவளின் தாடையை பிடித்து தன்னை பார்க்கும்படி அவன் நிமிர்த்திட நிமிர்ந்தவளின் விழிகளில் கண்ணீரும் கன்னங்களில் அது ஓடி வந்த தடமும் தெளிவாக தெரிந்தது. அவளின் கண்ணீர் அவனின் உள்ளத்தை பிசைந்திட அதனை அவன் துடைக்க தன் கரத்தை கொண்டு வர சட்டென அதை பிடித்தவள், ப்ளீஸ் முகில், நான் ஏற்கனவே ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்கேன், என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்க என்றாள்.
முகிலனோ அவள் தடுத்த கையை விலக்கி அவளின் கண்ணீரை துடைத்தவன், பேசாம இங்க எந்த பிரச்சனையும் தீராது, பேசாம இங்க எந்த பிரச்சனையும் தீராது மலர். இப்ப ஏண்டி அழற? நான் ஹக் பண்ண பிடிக்கலையா? அவளிடம் அமைதி உன் பெருமூச்சென்றை விடுத்தவன், கண்டிப்பா உனக்கும் அது பிடிச்சதுன்னு எனக்கு தெரியும், அதை மட்டும் காரணமா சொல்லாத. அவள் விசும்பலுடன், எனக்கு என்னையே பிடிக்கல என்றாள். மலர், ஏன் இப்படி பேசுற? நான்லாம் ஒரு பொண்ணே இல்ல, உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவீங்க அப்படி இப்படின்னு எவ்வளவு கீர்த்தனமா பேசினேன். ஆனா இன்னைக்கு நானே நீங்க தொட்டதும் கிறங்கி அவளால் முழுதாக பேச இயலவில்லை. நான் ஏன் இப்படி மோசமான பொண்ணா இருக்கேன்? அவளால் தன் செய்கையை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவனோ சிறு புன்முறுவலுடன், மலர், இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தானே உன்னை முதல்ல ஹக் பண்ணேன். அவளோ சட்டென, நீங்களே தொட்டிருந்தாலும் நான் தான் உங்களை தடுத்திருக்கணும். ஆனா நான் மயங்கி, சி, என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அவனோ பெருமூச்சொன்றை விடுத்தவன், ஏண்டி, குட்டி ஹக் தானடி பண்ண, ஏதோ ரேப் பண்ண மாதிரி இப்படி எதேதோ சொல்ற. அப்படியே தப்பா இருந்தாலும் என் மேலதானடி தப்பு. நீ குற்ற உணர்ச்சி அது இதுன்னு உன்னையே பிளேம் பண்ணிக்கிற. நீங்க என்ன சொன்னாலும் நான் சீப்பா நடந்துகிட்டேன். நான் தான் மோசமான பொண்ணு. அவள் தன்னையே மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டவும் சட்டென முகம் சிவந்தவன் தன் குரலை உயர்த்தினான். ஹே லூசு, இப்ப வாய மூட புரியா இல்லையா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், மென்டல் மாதிரி பேசிட்டே இருக்க. வாய மூடியா இல்ல இழுத்து வச்சு லிப்லாக் அடிக்குவா? அவன் சட்டென்று கடைசியாக உதிர்த்த வார்த்தைகளில் கப் ஜிப் என்று இதழ்களை மூடியவளை ரசனையாக காதலுடன் நோக்கியவன் அவளின் சிரத்தை மென்மையாக வருடியபடி, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்றியா என்றான். அவளும் என்றாள். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா என்றான். சட்டென்று அதிர்ச்சியில் விழி விரித்தவளை பார்த்து குறும்பாக சிரித்தபடியே, உன் குழப்பத்தை தீக்கணும்னா சொல்லு என்றான். ஓல்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது மெடிக்கல் ரெப்போர்ட்டர் பண்ணாரு. நீ என்ன சொன்ன? திட்டிட்டேன். திரும்ப வந்து உங்ககிட்ட அவர் பேசினாரா? பேசினாரு. பட் எனக்கு அவரை பார்த்தாலே கோவமா எரிச்சலா வரும். அந்தாள் சிரிச்சாலே எனக்கு பிடிக்காது. நல்ல மனுஷன்தான், ஆனாலும் எனக்கு என்னமோ அவர் மேல ஒரு ஒட்டுதல் இல்ல. ஒரு வழியா பேசி சரி வராதுன்னு அனுப்பிட்டேன். முகில் உடனே தன் சிரத்தை லேசாய் சாய்த்து குடும்பான சிரிப்புடன், என்ன நீ பார்க்கும் போதெல்லாம் அவர் மேல வந்த மாதிரி ஏதோ கோபம், அதே மாதிரி எரிச்சல் தான் வருமா என்றான். அவன் என்ன கேட்க வருகிறான் என்று புரிந்தவளின் முகமோ வெட்கத்தில் சிவந்து கண்கள் துடித்திட அவனையே பதில் பேசாமல் நோக்கினாள். அவனோ விடாமல், சொல்லு மலர், மனசாட்சிப்படி உனக்கு என்ன தோணுதோ அதை உண்மையா சொல்லு. அவனை பார்க்கும் போதெல்லாம் கோபம் எங்கே வந்தது? உள்ளம் அல்லவா சிலிர்த்திட்டது? தன்னை அறியாமல் இதழ்கள் அல்லவா முறுவலிட்டது? உடலெங்கும் குறுகுறுத்து பரவசம் அல்லவா பரவியது? இதனை யோசித்தவள் தன் தலையை இல்லை என மறுபடியும் அசைக்க அவனோ மெலிதாக புன்னகைத்தபடி ஏன் என்றான். அவளிடம் மௌனம். அவளின் மௌனம் புரிந்தவன், ஏன்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஐ மீன் உனக்கும் என் மேல லவ் இருக்கு, நீ தாண்டா அடம் பிடிக்கிற. அவள் அவனை அதிர்ந்து நோக்கிட அவனோ, இப்படி முட்டைக்கண்ணை முழிச்சு முழிச்சு என்னை டெம்ப் பண்ணாதரி. என்னை தவிர வேற யாராவது உன்னை தொடுறா மாதிரியோ கிஸ் பண்ற மாதிரியோ ஹக் பண்ற மாதிரியோ உன்னால யோசிச்சு பார்க்க முடியுமா? அவன் இவ்வாறு கேட்கும் போதே அவளின் முகம் அஷ்ட கோணலாக மாறிட காதுகளை கரங்களால் அழுந்த பொத்திக் கொண்டு, ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க என்றாள். அவளின் கரத்தை காதில் இருந்து விலக்கியவன், எங்க, இப்ப நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணத ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு எனக்காக ப்ளீஸ் என்று குழைந்தான். அதை அவன் சொல்லும் போதே அவளுக்குள் அந்த சம்பவம் கண்முன் ஓடியதோ என்னவோ வெட்க புன்னகையுடன் சீ என்று சிணுங்கினாள். அவளுக்குள்ளே அத்தனை மகிழ்ச்சி, வெட்கம், இன்னும் சொல்லவறியா ஏதேதோ இன்ப பேருணர்வுகள் அவளால் பிரித்தறிய முடிந்தது. முகிலன், இங்க பாரு செல்லம், காதலிக்கிற பையன் டச் பண்ணா எந்த பொண்ணா இருந்தாலும் பிடிக்கும் தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் அது ஒரு தனி ஃபீல். அதனாலதான் உன்னாலையும் என்னோட ஸ்பரிசத்தை உணர்வு பூர்வமா கிரகிச்சு ரசிக்க முடியுது. நீ ஏன் அதை தப்பு நினைச்சு உன் மனச காயப்படுத்திக்காதடா. அவன் கூறுவதன் அர்த்தம் புரிந்தவளுக்கு அவனுக்கு முன்னால் நிற்கவே முடியாத அளவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றிட தலையை கீழே குனிந்து கொண்டு நின்றாள். மேடம்க்கு லவ் கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு, லெசன் புரிஞ்சுதா இல்லையா? திரும்பவும் எடுக்கணுமா? அவன் குறும்புடனே அவளை சீண்ட அவளோ குனிந்த தலை நிமிராமலே தரையை பார்த்தபடி புன்னகைத்தாள். ஓய், உன்னதான் கேட்கிறேன், கஷ்டப்பட்டு லவ் லெசன்ஸ்லாம் எடுத்திருக்கேன், இறக்கப்பட்டு ஏதாவது பார்த்து பண்ணுமா என்றான். அவன் கூறிய விதத்தில் கழுக்கென்று புன்னகைத்தவள் மெதுவாக நிமிர்ந்திட அவளிடம் எதையோ எதிர்பார்த்து அவனது விழிகள் ஏங்கின. அதை உணர்ந்தவளாய் அவளின் விழிகளிலும் ஏதோ மின்னியது. அவனோ, நீ ப்ரப்போஸ் பண்ணி கட்டி பிடிச்சு பச்சக்குன்னு லிப் கிஸ் அடிச்சாலும் எனக்கு ஓகேதாமா, நான் வெக்கம்லாம் படமாட்டேன் என்றிட அவளோ அவன் தோள்களில் வேகமாக அடித்தவள், பேச்ச பாரு என்று சினுங்கியவள் தன் இருக்கையில் அமர்ந்து சிஸ்டமில் ஏதோ வேலை பார்க்க ஆரம்பித்தாள். அவளின் செய்கையில் அதிர்ந்தவன், ஏய் என்னடி, என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு தொண்டை தண்ணி வத்த ரொமான்டிக்கா அவன்கிட்ட பேசினா
எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு உன் வேலையை பாக்குற. இருக்கையிலிருந்தே அவனை நிமிர்த்து பார்த்தவள் ஏதும் நடக்காததை போல, ஏன், என்ன செய்யணும் என்றாள். அவனோ உஃப் என தன் செவ்விதழ்களை குவித்து ஊதியவன், எதுவும் சொல்ல மாட்டியா என்றான். அவளோ உள்ளுக்குள் அவனின் செய்கைகளை ரசித்தபடியே சோ ஆமால என்றிட, அவனும் ஆர்வமாக அவளின் இதழ்களை பார்க்க, அவள் உடனே ஆக்சுவலி முகிலன் ரொம்ப தேங்க்ஸ். எது தேங்க்ஸா? என்ன விளையாடுறியா? எதுக்குடி தேங்க்ஸ்? நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். நீங்க தான் அழகா என் மனசை எடுத்து சொன்னீங்க, அதுக்கு தான். ஓகே ஓகே, அப்ப கில்ட் போச்சுல. சோ உனக்கு அது ஏன்னு புரிஞ்சிருக்கும்ல. சோ வேற எதுவும் சொல்ல மாட்டியா? ஆர்வம் தாழாமல் கேட்டவனோ விட்டால் காலில் விழுந்து விடுபவன் போல அவளை உற்று நோக்கிட, அவளோ இயல்பாக வேற என்ன சொல்லணும் என்றாள். ஒன்னும் இல்ல என்றவன் வேகமாக அந்த இடத்தை விட்டு சிடுசிடுத்த கவலை தோய்ந்த முகத்துடன் திரும்பி நடக்க, அவனின் முதுகை வெறித்து பார்த்தவளுக்கு சிரிப்பு தாழவில்லை. அதே நேரம் அவனை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது. காதல் பொங்கும் விழியும் கனிவு சிரிப்புமாய், பொறுக்கி, இப்படி உன்னை பார்க்க கூட ரொம்ப நல்லா இருக்கு என்று தனக்கு மட்டும் கேட்கும் குரலில் முணுமுணுத்தாள். சாரி முகில், முதல்ல மதி நிலா கிட்ட இதை சொல்லிட்டு அப்புறமா உங்ககிட்ட நான் என் லவ்வ சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என்று உள்ளுக்குள் நினைத்தவளின் உள்ளமெல்லாம் அவன் மட்டும்தான் நிறைந்திருந்தான்.